சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் திருமாவளவன் கார் மோதியதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அடையாளம் தெரியாத விசிக நபர்கள் மீது 2 பிரிவுகள் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பாக ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் சென்ற இருசக்கர வாகனம் மீது விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை விசிகவினர் கடுமையாக தாக்கிய வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கறிஞரை தாக்கிய விசிகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் குவிந்தனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு ஆளான வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மற்றும் விசிகவினர் இருதரப்பு மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன்படி விசிக தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் மீது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் அவமதிப்பு செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத விசிக நபர்கள் மீது காயம் ஏற்படுத்துதல், ஆபாசமாக பேசுதல் ஆகிய 2 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.